கொஞ்சமாச்சும் பயம் இருக்குல்ல. ஏன்னா ஒரு கட்சி சார்ந்து நம்ம பேசுறோம். அனிதாக்காக்கு பயம் இருக்குன்னு சொல்றீங்க பாருங்க. அனிதாக்கானா மற்றவங்களுக்கு பயம் இருக்கும். இந்த அளவு பேசுறதுக்கு கொஞ்சம் தைரியம் இதை விட அதிகமாக வேணும்ல ஜோ. ஏங்க இழக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னா தைரியம் தானா வந்துருங்க. இப்போ டிடிஎஃப் மேட்டர் பார்க்கும்போது எனக்கு கொந்தளிக்கணும்னு தோணுச்சு. நான் கொந்தளிக்கல. சமூகம் மாறிட்டு நான் ஹாப்பி. நம்மளுக்கு என்ன வேணும்? தவறா ஒருத்தன் செய்யறான் அப்படின்னா அவனுக்கு பப்ளிசிட்டி ஆகக்கூடாது. கோர்ட்டுக்கு போறானா கோர்ட்டு போட்டு திட்டு இருக்கான். அவங்களுக்கு தன்னை பற்றி இன்னொருத்தர் பேசவில்லை என்றால் பைத்தியம் பிடிக்கும். டிடிஎஃப் வாசனையும் சேர்த்து தான் சொல்றீங்க இதில். மதன் பப்ஜி எனக்கு எவனே தெரியாது. அவன் அசிங்கமா பேசினா ஆடியோ வந்துச்சு. தம்பி மதனு மாறிக்கோப்பா இல்லைன்னா நாங்க மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு அன்பா சொன்னேன். அன்பா மிரட்டுறீங்க. 8ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். 10ஆம் தேதி எஃப்ஐஆர், 18ஆம் தேதி சார் அரெஸ்ட். அவர் வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசினா பேசுவேன். சேலஞ்ச் எல்லாம் விட்டுருக்கேன். சேலஞ்ச் விட்டுருக்கேன். ஒன்னு தூக்கி நான் மறுபடியும் உள்ள வைப்பேன். இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பாக்குறீங்களா? ஜோ மைக்கேல்ஸ் என்னப்பா நிறைய பேர் தான் கெட்ட வார்த்தை பேசுறாங்க யூடியூப்ல. அவங்களாம் அவருக்கு தனிப்பட்டவங்கள ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க போல இருக்கு. ஆனா பப்ஜி மதன் மேல மட்டும் ஒரு கேஸ் கொடுக்குறாருன்னா வன்மம் கக்கப்படுகிறது சொல்லிட்டு இருந்தாங்க. தொல் திருமாவளவன் அவர்கள் கூட ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க, பார்த்துருப்பீங்க. அதை அப்படியே எடுத்து வனிதா அவர்களும் அவங்க பேஜில் சொல்லியிருந்தாங்க, இது போல் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இதுமாரி ஷோக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணலாமா, இது போலாம் பண்ணீங்க அப்படின்னு நான் சொல்லிட்டு ஏகவசனம் நிறைய நான் கூட சொல்ல விரும்பல, அவ்வளோ கொஞ்சம் டைரெக்டாக சொல்லியிருந்தாங்க. அந்த ஒரு ட்வீட்டை பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஒரு ஜென்ரலாக அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. வனிதா அவர்கள் அசீமை ஆதரிக்கிறாங்க. மேபி அவங்க பார்க்கும் பார்வையில் அசீம் நல்லவர்களாக இருக்கலாம். ஆனால் சிவனுக்கு அவங்க ஓட்டு கேட்குறாங்களே, அது இப்போ ஓகேவா இருக்கட்டும், நல்ல விஷயம். ஓகே, அப்போ விக்ரமனே அவங்க கண்டினியூஸாக முன்னாடி இருக்கிறாங்க. ஓகே, அவங்களுடைய ரிவ்யூவில். ஸோ விக்ரமுடைய ஆதரவாளர்கள் அவர்களை திட்டுவது அவங்களுக்கு பர்சனலாக வேணால் எடுத்துக்கலாம். நான் என்ன சொல்கிறேன், என்னுடைய சோஷியல் மீடியாவில் போட்டிருப்பேன், திட்டுறவன் எவனாக இருந்தாலும் யாரோட ஆதரவாளர் இருந்தாலும் திட்டாதீங்க. நீங்கள் ஏன்டா உள்ள இருக்கவனுக்காக வெளில அடிச்சிட்டு இருக்கீங்கன்றதான் நான் கேட்டிருக்கேன். கரெக்ட். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஓட்டு போடுங்க, உங்கள் கோவத்தை அங்கே காட்டுங்க, எங்கள் ட்விட்டரில் காட்டாது, எங்களுடைய ரிவ்யூக்கு கீழே கமெண்ட்டில் போடுறதெல்லாம் காட்டாதீங்க. புரியுதா? இதை வனிதா அவர்களுக்கு கண்டிப்பாக இவங்க செஞ்சுருப்பாங்க. அதனால தான் இந்த அளவு வார்த்தைகள். அதனால் நான் ரொம்ப தெளிவாக, இல்லைனா அவங்க இப்போ பேசுகிற ஆட்கள் கிடையாது. ஆனால் கொஞ்சமாச்சும் பயம் இருக்குல்ல. ஏன்னா ஒரு கட்சி சார்ந்து நம்ம பேசுகிறோம், அகென்ஸ்டாக பேசுகிறோன்னா எல்லாருக்கும் பொதுவாக சொல்கிறேன். அனிதாக்காக்கு பயம் இருக்குன்னு சொல்கிறீங்க பாருங்க. நீங்கள் அனிதாக்கானா மற்றவங்களுக்கு பயம் இருக்கும். ரைட்டு, அவங்க அதை சொல்லியிருந்தாங்க. அதில் என்னை பற்றி என்ன தெரியும், எனக்கு அவங்க பர்சனலாகவும் தெரியும். ஓகேவா? அவங்க ஷீ இஸ் a bold woman. அஃப்கோர்ஸ். ஆனாலும் இந்த அளவு பேசுறதுக்கு கொஞ்சம் தைரியம் இதை விட அதிகமாக வேணும்ல ஜோ. ஏங்க இழக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைன்னா தைரியம் தானாக வந்துருங்க. அதனால நீங்கள் எல்லாமே பண்ணிட்டீங்கடா, என்ன பேரை வச்சு என்னை திட்டிட்டீங்க, என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்கடா, ட்ரோல் பண்ணிட்டீங்க, மீம் போட்டிங்க. நான் ஒரு பாத்ரூம் டூர்னா போட்ட அர்ச்சனாவெல்லாம் எவ்வளோ செஞ்சாங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக எல்லா இடத்தையும் மேலே நிற்கிறாங்க. அவ்வளவுதாங்க. செஞ்சவன் அங்கேயே நிற்பான், செய்யப்பட்டவன் எங்கேயோ போயிட்டு இருப்பான். கடைசியில் செஞ்சவனே அவன் செய்யப்பட்டவன் கிட்ட போய் செல்ஃபி எடுப்பான். அப்படிப்பட்ட ஒரு வெக்கமான வெக்கக்கெட்ட உலகத்துல தான் நம்ம வாழ்றோம். இப்போ இங்கே அசீம்ன்றாங்கல்ல, அவங்க நாளைக்கு விக்ரமன் எங்கேயா வெளில பார்த்தா போய் ஃபோட்டோ எடுப்பாங்க. இல்லைன்றீங்களா நீங்கள்? நடக்கும்ன்ற நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஃபீல்டு தான். ஆனால் எதுக்கு இந்த தேவையற்ற சண்டை அதான் கேட்குறேன். ஏங்க சும்மா அவனுக்கு ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்க, வேலை வெட்டி இல்லை. உங்களுக்கும் எனக்கும் பொழப்பு இருக்குது. எப்போயாவது டைம் கிடைக்கிற நேரத்தில் போய் நம்ம வேலை பார்க்குறோம். நம்ம இதை ஏன் பொழப்பா பார்க்குறோம்? இப்போ நீங்கள் பொழப்பா பார்க்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும், நான் பொழப்பா பார்க்கறதுக்கு ஒரு விஷயம் இருக்கும். நான் இதை ஏன் பொழப்பா பார்க்குறேன்? தப்பான விஷயம் சொசைட்டியில் போய் நார்மலைஸ் ஆகக்கூடாது, அவ்வளோதான் என்னுடைய விஷயங்கள். ஓகேவா? மதன் பப்ஜி எனக்கு எவனே தெரியாது. ஓகே, கரெக்டா? அவன் எவனே எனக்கு தெரியாது. அவன் அசிங்கமாக பேசினா ஆடியோ வந்துச்சு. நான் என்ன சொன்னேன்? லைவுக்கு போனோம். நான் இந்த பிரியாணி மேன் எல்லாம் லைவ் போட நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன சொல்லியிருப்பேன் அதில்? அந்த லைவ் இன்றைக்கும் ஆன்லைனில் இருக்கும். என்ன சொல்லியிருப்பேன்? தம்பி மதனு மாறிக்கோப்பா இல்லைன்னா நாங்கள் மாட்டி விட்டுருவோம் அப்படின்னு அன்பா சொன்னேன். அன்பா மிரட்டுறீங்க. இல்லை அப்படி மாறிக்கோன்னு சொல்கிறது தப்பு இல்லையே. அண்ணன் தம்பி மேலே பாசத்தில் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறோம். மாறி இருந்துக்கலாம், மாறி இருக்கலாம். ஃபேக் பப்ளிசிட்டி போராளின்னு சொல்லி தலைவன் பேசலாம். 8ஆம் தேதி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். 10ஆம் தேதி எஃப்ஐஆர், 16ஆம் தேதி அவங்களுடைய மனைவி அரெஸ்ட்டு, 18ஆம் தேதி சார் அரெஸ்ட்டு. ஏன் அப்புறம் பார்த்தா 250 பேர் ஏமாற்றி வச்சிருக்கான். புரியுதா உங்களுக்கு? ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இங்கே. நம்ம நான் என்ன நினச்சேன், அவன் மாறிட்டானா அவனை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேரும் மாறுவாங்க. அவனை உள்ள தூக்கி வைக்கிறது எனக்கு நோக்கமே கிடையாது. ஏன்னா ஒய்ஃப் அந்த அளவு அலைஞ்சிட்டு இருந்தாங்க, பேங்க் அக்கௌண்ட்டை சீஸ் பண்ணதுனால குழந்தை கூட வளர்க்க முடியல, கஷ்டமா இருக்கு. எனக்கே கஷ்டம். எனக்கு அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குனே தெரியாதுங்க. ஆவலியா? ஏங்க எனக்கு அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குனே அவன் சொல்லல.
நம்மளுக்கு எப்படி தெரியும் அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு ஒரு குழந்தை இருக்குன்னு தெரியாது. அந்த குழந்தையும் அந்த பொண்ணையும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் நானே ஃபீல் பண்ணி அந்த பிரச்சனையை சரி சட்டப்படி நடக்கட்டும், நம்ம எந்த இதுவும் பண்ணக்கூடாதுன்னு ஒதுங்கினதே. அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசினா அப்படியா? பேசுகிறேன். சேலஞ்செல்லாம் விட்டுருக்காரு. சேலஞ்ச் விட்டுருக்காரு. என்ன பிரச்சனை? ஒன்றை தூக்கி நான் மறுபடியும் உள்ளே வைப்பேன். அவர் சொன்னார், நீங்கள் அவர் என்ன சொல்லியிருக்காரு, முடிஞ்சால் ட்ரை பண்ண தங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் இன்ஸ்டாகிராம் மெசேஜ் பார்க்குறீங்களா, இருக்கான்னு வச்சுருக்காருன்னு தெரில, செக் பண்ணிடுவோம். சாட் பண்ணாருன்னு சொல்கிறீங்க, இதுமாரி சொன்னார் உள்ள தீக்கி நான் உங்களை வச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்காக இந்த கான்வர்சேஷன் வளர்ந்துச்சு ஃபஸ்ட்டு? இல்லை, அவர் எங்கேயோ ஒரு இடத்துல என்ன சொல்லியிருந்தாருன்னா, அவர் உள்ளே போனதுக்கான காரணம் பொலிட்டிக்கல் சதி அப்படின்னு எங்கேயோ பேசியிருந்தார். ஏன்டா மறுபடியும் உருட்டிகிட்டு இருக்கேன் அப்படி தம்பி, எல்லாம் உருட்டாத அப்படின்னு அவன் போய் அட்வைஸ் பண்ணேன். ஓகேவா? இப்போ ஆபாசமாலாம் அவர் பேசுறது இல்லை, நல்ல விஷயம். இதுதான் நாம் அன்றைக்கி சொன்னோம். அன்றைக்கி கேட்டுருந்தா உள்ளே போயிருக்க மாட்டார். இப்போ டிடிஎஃப் மேட்டர் பார்க்கும்போது எனக்கு கொந்தளிக்கணும்னு தோணுச்சு, நான் கொந்தளிக்கல. ஆனால் சமூகம் மாறிடுச்சு, நான் ஹாப்பி. நம்மளுக்கு என்ன வேணும்? தவறாக ஒருத்தன் செய்கிறான் அப்படின்னா அவனுக்கு பப்ளிசிட்டி ஆகக்கூடாது. தவறுனா தவறுன்னு தைரியமாக சொல்லணும். அதை நான் தான் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. நான் சூப்பர் ஹீரோலாம் கிடையாது. நம்மளால் ஒரு பிரச்சனையும் 2 பிரச்சனை சொல்ல முடியும். டெய்லியும் 10 பிரச்சனையோட போர்வையை பற்றி படுத்துக்க முடியாது. ஆனாலும் எனக்கு வர்ற ஏதாவது மெசேஜ், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குண்ணே, அந்த பிரச்சனை இருக்குன்னா சட்டப்படி லீகல் அட்வைஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு தான் இருக்கேன் இன்றைக்கி வரைக்கும், யாராக என்னோடய சோஷியல் மீடியா ப்ரொஃபைலில் வந்தாலும். சூப்பர் ஜோ. இங்கே இன்னொரு கேள்வியும் உதயமாகுது. இப்போது யூடியூப் அப்படின்றது எல்லாராலும் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ அப்பா கிட்ட ஃபோன் இருந்துச்சு, அந்த பையன் மைனர் தான் இருந்தாலும் அப்பாவோட ஃபோன் எடுத்து யூடியூப்ல ஃபுல்லாக வீடியோஸ் பார்க்க முடியும். அப்பா பார்த்த வீடியோஸ் அந்த பையன் பார்க்க முடியும். ஏன்னா யூடியூப் அல்காரதுக்கு தெரியாது, பார்க்குறது பெரியவங்களா சின்னவங்களான்னு சொல்லிட்டு அப்படி இருக்க பார்க்குறாங்க. ஜோ மைக்கேல்ஸ் அவர்கள் பப்ஜி மதனுக்கு எதிராக குரல் கொடுத்தது காரணம் ஆபாசமாக பேசுகிறாருன்னு, கெட்ட வார்த்தைகள் பிரயோகம் அதிகமாக இருக்குன்னு. ஆனால் யூடியூப்ல இப்போ இருக்கும் தமிழ்நாடு நிறைய பேர் பண்ணிக்கிட்டு தானே இருக்காங்க. அதே மாதிரி கெட்ட வார்த்தைகள் இருக்காம கம்மியாயிடுச்சுன்னு சொல்றீங்க. ஆனால் பேசுகிறவங்க எண்ணிக்கை அதிகமாக தான் இல்லை, அந்த எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கெட்ட வார்த்தைகள் பேசுகிற கேமிங் சேனல், அதே இதுக்கு கேமிங் சேனல் மட்டும் 18 வயசு கம்மியாக இருக்கிறவன் பார்க்குறான். புரியுதா உங்களுக்கு? 18 வயசு கம்மியாக இருக்கிறவனுக்கு மேலே அடல்ட்டு, அதுக்கப்புறம் அவனுக்கு சுய அறிவு இருக்கணும். அப்படி இல்லைன்னா அவன் நாசமாக போயிடுவான். அது அவன் பிரச்சனை. அது 18+ கண்டென்ட் சார்ந்து நீங்கள் பேசுனீங்கன்னா அது பெருசாக இல்லை, சீரியஸ் அஃபென்ஸாக இருக்காது. 18+ கம்மி இல்லை. ஆமாம், நம்ம இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, நம்மளை விட வயசுக்கு சின்ன பையன், ஸ்கூல் பையன் வந்து நம்மளை வந்து அப்படின்னு கூப்பிட்டானா சரி தப்புன்னு வச்சு அரைவீங்களா அரைய மாட்டீங்களா அடுத்த செகண்டு? கண்டிப்பாக. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது கிரைம் இல்லை. ஓகே, உங்கள் மேலே தான் வரும், அவன் மேலே வராது. புரியுதா உங்களுக்கு? ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்னோசன்ட் வந்து அரெஸ்ட் ஆகணும், சைல்டு அரெஸ்டான்ட்டு. ஓகே சார். ஏன்னா பல பேருமே குற்றச்சாட்டு இதுதான் அந்த டைம் உங்கள் மேலே முன் வச்சிருந்தாங்க. ஜோ மைக்கேல்ஸ் என்னப்பா நிறைய பேர் தான் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க யூடியூப்பில், அவங்களாம் அவருக்கு தனிப்பட்டவங்கள ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க போல இருக்கு. ஆனால் பப்ஜி மதன் மேலே மட்டும் ஒரு கேஸ் கொடுக்குறாருன்னா வன்மம் கக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தவறு யார் செய்தாலும் நான் அண்டர்லைன் பண்ணி கேள்வி கேட்பேன், அது என் நண்பராகவே இருந்தாலும். 2.5 வருஷமாக என் கூட ஒன்றுக்கு ஒன்றா இருந்த ஒரு நண்பர் MLM பேரில் ஊரை ஏமாற்றுகிறார் என்று தெரிஞ்சோடனே அவர் ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணேன். பிரபலம் தான் அவர். ஓகே ஓகே. என் கூட வரும்போது ப்ராப்ளம் கிடையாது, நான் அவரை ப்ராப்ளம் ஆக்கினேன், ஏன்னா அவர்கிட்ட திறமை இருந்துச்சுன்ட்டு. ஆனால் அவரை பற்றியே என்னோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருப்பேன். ஆனால் அவர் பேரை நான் இன்றைக்கி வரைக்கும் சொல்லலை ஓப்பனாக. ஏன்னா சட்டப்படியான நடவடிக்கை அந்த விக்டிம்ஸுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா அவரும் நடுவில் இருக்கிறவர் தான். அதுக்கு மேலே ஒரு 10 படி இருக்குது. எனக்கு 10வது படியில் இருக்கிற தலைவன் தான் வேணும் எனக்கு, அவரை விட. புரியுதுல உங்களுக்கு நான் சொல்கிறது? அதனால் பொறுமையாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். பப்ஜி மதன்லேருந்து இந்த MLMலேருந்து அடுத்து இன்னொருத்தரை பற்றி பேசணுன்னா நம்ம TTF 2K கிட்ஸோட ஆதர்ஷ நாயகனாக இருக்காப்புல. நாங்களே பார்த்து என்னென்னா பரவாயில்ல பையன் நல்ல க்ரோத் இருக்குது, நல்லா பட்டு மேலே வந்துட்டாப்லேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுக்குள்ளே தேவையில்ல மீடியாவை சீனாப்புல ஒரு சில விஷயங்கள் இல்லை. நீங்கள் அதுதான் மறுபடியும் சொல்கிறேன், எதனால் TTF வந்து இவ்வளோ பப்ளிசிட்டி ஆனார் அதோடைய அர்த்தம் முடிங்க. ஸ்பீடாக வண்டி ஓட்டுறது, ஓகேவா, பைக்கை வந்து இவ்வளோ விலை கொடுத்து வாங்கி நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சின்ன பசங்க எல்லாம் வீட்டில் போய் அவங்க அப்பா சம்பாதிக்கிறதோ இல்லையோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பைக் வேணும்னு கேட்க வைக்கிறது, இதெல்லாம் நம்ம யாருக்குமே தெரியாது. அவங்க குடும்பத்தில் அவங்க அப்பா வந்து கூலி தொழிலாளர் இருப்பார், கஷ்டப்படுவார், கடன் வாங்கியிருப்பார். இப்போ ஒரு பையன் அந்த வீடியோ பார்த்துட்டு போயிட்டு வண்டி வாங்கி ஆக்சிடென்ட் ஆகி உயிர் போய் இந்த இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாதீங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஆனால் இது TTF வாசனுக்கு தெரியுமா தெரியாதா? ஃபஸ்ட்டு அவருக்கு அதை பற்றி கவலை கிடையாதுங்க. ஏங்க இன்றைக்கி வந்து 2 பேர் தான் உலகத்தில், அடுத்தவனை பற்றி கவலைப்படுறவன், அடுத்தவனை பற்றி கவலைப்படாதவன், அவ்வளவுதான். நீங்கள் பிரிச்சுக்குங்க. ஏன்னா ஜோ நாம் எல்லாமே இன்ஃப்ளூயன்சர்ஸ்,
அந்த பேர் வரதுக்கு காரணமே மக்களை நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். அதனால தான் எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கணும்ல ஜோ. ஆக்சுவலாக ஏங்க நீங்கள் எவ்வளோ சொன்னாலும் அவங்களுக்கு புரியாதுங்க. ஏன்னா சின்ன பசங்க, அவனை ஃபாலோ பண்ணுற அத்தனை பேருமே சின்ன பசங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் புரியல, இது கவர்மெண்ட் ரூல்ஸில் அது தப்பு, இது இப்படி பண்ணால் நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு நாலேஜ் இல்லை. அப்போ அந்த நாலேஜ் கொடுத்தா கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சு, ஆட்டோமேட்டிக்காக அவன் மேலே ஒரு 10 கேஸை ஃபைல் பண்ணுச்சு. ஆமாம், நல்ல விஷயங்கள் கவர்மெண்ட் பண்ணியிருக்கு, பாராட்டுங்க. ஏதோ ஒன்று பண்ணால் உடனே அவங்கள பற்றி மீன் போடுறீங்க, கவர்மெண்ட் செய்யலைன்றீங்க, பாராட்டுங்க. அப்போ மட்டும் வாய் வராது. இப்போ என்ன சொல்லுவீங்க, ஒரு யூடியூபரை நசுக்கும் கவர்மெண்ட். அட பாவிகளா. இல்லை அதை விட என்னன்னா விஜய் அவன் வந்திருக்காருன்னு கிளப்பி விட்டாங்க. அவன் கேஜிஎஃப் கோட்டை போட்டு சுற்றிட்டு இருக்கான். கோர்ட்டுக்கு போறானா, கோர்ட்டு போட்டு சுற்றிட்டு இருக்கான். நான் ரவி, நான் என்ன பண்றது. இது ஒரு கெத்துன்னு சொல்லி இவங்க எல்லாருக்குமே, இந்த சோஷியல் மீடியாவில் சுற்றுற அத்தனை பேருக்குமே சினிமா பாட்டு, சினிமா பிஜிஎம் தான் தேவை. புரியுதா உங்களுக்கு? இவங்க எல்லாருமே ஒரு போதையான, ஒரு மோகமான உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. தே ஆர் நாட் இன் த ரியாலிட்டி வேர்ல்டு. அவங்களுக்கு தன்னை பற்றி இன்னொருத்தர் பேசவில்லை என்றால் பைத்தியம் பிடிக்கும். டிடிஏ பாஸ்னு சேர்த்து தான் சொல்கிறீங்க இதில். இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க. ஆனால் ஜோ, உங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நாங்கள் களத்தில் போராடிக்கிட்டு இருக்கோம் ஜேர்னலிஸ்டா. ஓகே, சமுதாய நான் உங்களே ஓப்பனாக கேட்குறேன், ஜேர்னலிஸ்ட் தான் நீங்கள், கரெக்டாக? நீங்கள் எத்தனை பேரை பேட்டிக்கு அணுகியிருக்கீங்க? உங்களை எத்தனை பேர் பேட்டிக்கு அணுகியிருக்காங்க? நியாயமாக சொல்லும். நியாயமாக சொல்லணும்னா நம்பர்ஸ் எல்லாம் சொல்லணும். நாங்கள் அணுகினது தான் அதிகம். ஆனால் உங்களை எத்தனை பேர் அணுகியிருக்காங்க? பண்ணியிருக்காங்களா இல்லையா? பண்ணியிருக்காங்க. ஏன்? அவங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன் தேவைப்படுன்னு பண்ணுவாங்க. உங்களை பண்ணுவாங்களா? உங்களை மாதிரியே 100 பேர்கிட்ட பண்ணுவாங்களா? 100 பேர்கிட்ட பண்ணி அவங்க டிவியில் வந்துருவாங்களா, மீடியாவில் வந்துருவாங்களா? வெளில போய் செலிபிரிட்டி சொல்லி 4 பேர் ஏமாற்றுவான். அவன் 4 பேர் ஏமாத்துறதுக்கு நாம தான் காரணம். நம்ம அந்த ப்ரொஃபைல் செக்கே பண்ணுறதில்ல. நம்ம இன்னைக்கு இன்டர்வியூ எடுத்தோமா, வியூவை போட்டோமா, நம்மளுக்கு அந்த சமூக அக்கறை இல்லைன்றதுனால தான் வரவன் போகிறவன்லாம் தன்னை டாக்டர் ஆகும். இன்னைக்கு 30,000 கொடுத்த டாக்டர் பட்டாங்க. அவ்வளவுதாங்க, 30,000 கொடுத்த டாக்டர் பட்டாங்க. நான் உங்கள்கிட்ட எல்லா ஆதாரம் காட்டுறேன். நான் ஒரு நம்பரே கொடுத்து நான் ஃபோன் பண்ணிக்கிறேன். 30,000 கொடுத்தா நாளைக்கு நீங்கள் டாக்டர். 30,000 கொடுத்தா ஒரு யூனிவர்சிட்டி வந்து டாக்டர் பட்டம் கொடுத்துருவாங்க. ஆமாம், அது யூனிவர்சிட்டியாக இருக்கணும் இல்லை, ஏதாவது இது ஹியூமன் ரைட்ஸ் யூனிவர்சிட்டி ஏதோ ஒன்று இருக்கும். அப்படி ஒரு அட்ரஸே அங்கே இருக்காது. பட்டத்துக்கு நான் மரியாதையே போயிடுச்சு. அவ்வளவுதான். இன்னைக்கு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் கேட்க ஷாக்கிங்காக தான் இருக்கு. நம்மளுக்கு அந்த கோவம் தான் எப்பயாவது குறைக்கலாமே. இல்லைன்னா அது யாராவது ஏமாறுறான், நம்ம வேலையை பார்த்துட்டு போயிருக்கலாமே. மக்களுக்கு அவன் ஹீரோவா தெரியக்கூடாது. இல்லை ஜோ, உங்களுக்கு உங்கள் மேலே இருக்க மக்களுக்கான ஒரு அபிமானம் என்னென்னா, டிஜிட்டல் உலகத்தில் கொஞ்சம் நம்ம ஜோ போராடுறாப்புல, தப்பான விஷயம் போய் சேர்ந்துடக்கூடாது ஜென்ரேஷன் சொல்லி போராடுறாரு. நல்ல பேர் உங்களுக்கு இருக்கு. இதோட பேஸாக வச்சா நாங்கள் கூப்பிட்டுருந்தோமே. ஆனால் அதே இதில் இவர் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறாருன்னு பேர் இருக்கு. ஆனால் இந்த ரெண்டுத்துக்காக நான் பண்ணலை. என்னை பற்றி ஒருத்தன் பெருமையாக பேசுவான்றதுக்காக நான் பண்ணல. நான் படுத்தா நான் இன்னைக்கு ஏதோ செஞ்சேன்னு எனக்கு தூக்கம் வரும். என்னை பற்றி பெருமையாக பேசுங்கன்னு நான் எப்போவுமே செஞ்சதில்லை. இப்போ நான் பப்ளிசிட்டினாங்க, ஓகேவா? இப்போ நான் எதுவுமே எங்கேயுமே நியூஸ் வராமல் 4 மேட்டர் சம்பவத்தை பெருசாக பண்ணியிருக்கேன். அந்த பெரிய சம்பவம் எல்லாருக்கும் தெரியும். அந்த 4 நான் தான் பண்ணேன்னு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு போகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அந்த பேரை திருப்பி நான் சொல்ல வரல, அதுவும் பப்ளிசிட்டின்றாங்க. சரி, ஒரு சாம்பிள் சம்பவம் சொல்லவா? டாக்டர் நிஷாந்த் ரவிசங்கர்னு அடிங்க. ஓகே. கல்யாண பெண்கள் எல்லாம் டார்கெட் பண்ணி செஞ்சாப்புல. பல் டாக்டர். அதுக்கு பின்னாடி நான் தான் அந்த விக்டிம்ஸ் என்கிட்ட தான் வந்தாங்க. நான் தான் அவங்கள கைட் பண்ணி முடித்தேன். அவர் அரெஸ்ட் ஆகி குண்டாஸில் இருக்கார். 4ல் 1 இது. புரியுதா உங்களுக்கு? சாம்பிளுக்கு சொல்கிறேன். இது எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம். ஸோ நம்ம பப்ளிசிட்டிக்கு வேணாம், நான் விக்டிம்காக பண்ணிட்டு போகிறேன். வேணாண்டா, நான் உங்கள் பேருக்காக பண்ணலையே. நான் சில இடத்துல பேருக்காக வர வேண்டியது ஆயிருந்துச்சு. அதுதான் ஆக்சுவல் உண்மை. மீரா மிதுனுக்கு அப்புறம் எந்த பேரும் இந்த வெளில வரக்கூடாதுன்றதுல நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன். மீரா மிதுன் விஷயத்துக்கு அப்புறம். ஏன்னா நம்ம ஒரு 15 வருடம் கஷ்டப்பட்டு இந்த தொழிலில் இருக்கோம். ரோட்டில் நின்று 70 ரூபாய்க்கு பேப்பரை கொடுத்து இந்த இடத்துல யாரையும் ஏமாற்றாமல், என்னை கை காட்டாமல் நாம் ஒரு இடத்துல நிற்கிறோம். புரியுதா உங்களுக்கு? அப்படி நம்ம நிற்கும்போது நம்மளை ஒருத்தங்க நம்ம கம்பெனி பேரை யூஸ் பண்ணி ஃப்ராடு பண்ணும்போது நீங்கள் போனவங்களை நம்ம லீகலாக போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். அப்படி தானே கொடுப்போம். அப்போ அவங்க மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஜோ மைக்கேல் ஒரு அடியாள் கூலியாளுன்னு இது பண்ணி கூலிப்படன்னு சொல்லி நம்மளை ட்ராக் பண்ணுறாங்க மீடியாவுக்கு. அப்போ உங்களோட சைடை நீங்கள் சொல்லணுமா சொல்ல வேணாமா? அப்படி சொல்ல வந்தவன் தான் ஜோ மைக்கேல். நான் மீரா மிதுனை வைத்து பப்ளிசிட்டி ஆகிட்டேன். எங்கே போனாலும் இவரா மீரா மிதுன் நம்ம அந்த டேகோட போடும் போதே, டேய் 15 வருஷமா நீ உனக்கு என்ன தெரிலனா அது ஓன் பிரச்சனைடா, அதுக்கு தான் ஏன் பிரச்சனை.
இப்போ கூட கீழே கமெண்ட் போடுவாங்க. இந்த கமெண்ட்டை படிக்கும் போதெல்லாம் எனக்கு எப்படி தோணும்னா, தோனி இருக்கார்ல, தோனியை பிடிச்ச ஒரு வெறித்தனமான ஃபேன். ஒரு குட்டி கதை, ஓகேவா? தோனியை பிடிச்ச இது ஒரு ஸ்டாண்டப் காமெடியில் பார்த்தேன். தோனியை பிடிச்ச ஒரு வெறித்தனமான ஃபேன் என்ன பண்ணுறாரு, தோனி ஒரு கேமில் லாஸ்ட் பாலில் 6 அடிக்கும் போது மிஸ் ஆகி அவுட் ஆயிடுறாரு. அதை சச்சின் வந்து கமெண்ட் போட்டிருக்காரு, இந்த ஷாட்டை எப்படி ஆடி இருக்கலாம்னு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அப்போ தோனியுடைய ஒரு ஃபேன் சச்சினுக்கு ட்வீட்டுக்கு ரிப்ளை பண்ணுறான், உனக்கு தோனினா யாருன்னு தெரியுமா? அவருக்கு போய் 6 அடிக்க சொல்லித்தர சச்சின் கிட்ட. புரியல உங்களுக்கு? அந்த பயலுக்கு சச்சினா யாருன்னு தெரியல. அவனுக்கு தோனி மட்டும் தான் தெரியும். புரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி அறவேற்காடுகளா அதிகமா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்க ஹேட்டர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா இதுக்கப்புறம் எதுவும் ஞாபகம் வருதோ இல்லையோ, தோனிக்கு அதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். இல்ல, நான் நேற்று பார்த்து விழுந்து சிரிச்சேன். ஆக்சுவலா வேற லெவல் அது. ஸோ டிடிஎஃப் பர்சன் ஃபாலோவர்ஸ் கிட்டத்தட்ட இந்த கேட்டகரி தான் சொல்ல வரீங்க. ஆமா ஏங்க, இன்னைக்கு நான் இதுக்கு போயிருந்தேன், கோயம்புத்தூர் போயிருந்தேன், டர்ட் சாம்பியன்ஷிப் இதெல்லாம் பார்த்தேன். எவ்வளோ திறமையாக வண்டி ஓட்டுறாங்க ரைடில். உன்னோட திறமை இருந்துச்சுன்னா டிடிஎஃப் வாங்களே, வந்து போட்டியில் பங்கேறுங்களேன், இதில் ஆடி காட்டுங்களேன், நேஷனலுக்கு போங்களேன், அதில் இம்ப்ரெஸ் பண்ணுங்களேன். என்ன சொல்கிறீங்க? ட்ராக்கில் ஓட்டுங்களேன், ரோட்டில் ஓட்டாதீங்களேன். அவ்வளோதான் தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா ரீசெண்டாக முதுகில் பச்சைலாம் குத்துனாப்ல அவரோட ஃபேன்ஸோட ஃபேஸ்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் எல்லா அவரை இன்ஸ்பயர் பண்ணுற ஃபேன்ஸை முதுகில் குத்திட்டாரு. அப்புறம் யாரெல்லாம் முதுகில் குத்துனோமோ அவர் முதுகில் பச்சை குத்திருக்காரு. இதை பார்த்துட்டு அவங்களோட ஃபாலோவர்ஸ்லாம் வந்தா என்ன வேணா பண்ணும். சின்ன பசங்க ப்ரோ, அவனுக்கு ஒரு 3-4 வருஷம் கழிச்சு பொறுப்பு வந்துச்சுன்னா நாம இப்படி பேச நினைச்சு அவங்களே சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஏங்க, நீங்க 13 வயசு 14 வயசுல லவ் பண்ணவங்கலாம் நீங்க என்ன சொல்றான், அப்ப லவ் பண்ணதை பத்தி கேட்டு பாருங்க, சிரிப்பான். ஆனா அன்னைக்கு கேட்டு பாருங்க, என் லவ் காதல் புனிதமானது அப்படின்வாங்க. யாரா நீங்க? நானும் அதுல இருக்கேன். இந்த பாருங்க, 16 வயசுல நான் கையை எவ்வளவு கிழிச்சிருக்கேன்னு மட்டும் பாருங்க. இன்னைக்கு இருக்கோம். நம்ம செஞ்ச விஷயங்கள் எல்லாம் அப்படியே தான் இருக்கும், நாம தான் மாறிக்கிட்டு இருப்போம். இன்னைக்கு நினைச்சா சிரிப்பா இருக்கும். தெளிவா புரியுது. ஜோ உங்களோட கடைக்கன் பார்வை டிடிஎஃப் பக்கம் விடுமா? டீச்சர், ஏன்னா பப்ஜி மதன் பக்கம் போச்சு. இப்போ அடிக்கே பாவம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருடைய 1 வருடமோ 2 வருடமோ அவருடைய லைசன்ஸை பேன் பண்ணாவே பாதி பிரச்சனை முடிச்சிடும். ஆனால் சின்ன பையன் லைசன்ஸை மட்டும், பைக் லைசன்ஸ், ஏன்னா லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் வண்டி ஓட்டுற மாதிரி பெருசாக அவங்களை வீடியோ போட முடியாது. அவ்வளோதான், கான்டென்ட் அடிவாங்க. அவ்வளவுதான். அவங்களுக்கு அதான் ரெவன்யூ சோர்ஸாக இருந்துச்சுன்னா பாதிக்கப்படுவாங்கல்ல. இல்லை, நான் அதுதான் சொல்கிறேன். உங்களுக்கு ரெவன்யூ சோர்ஸாக இருக்குன்றதுக்காக நான் கொள்ளடிக்கிறேன், அவனுக்கு ரெவன்யூ சோர்ஸ் அதுதான், அதனால அவன் கொள்ளடிக்க கூடாது. கொள்ளடிக்கிறாரு கொண்டு போயிட்டு இல்லைங்க, நான் ஜென்ரலாக சொல்கிறேன். அப்புறம் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுங்க. நீ டிடிஎஃப் மட்டும் ஏன் நார்மலைஸ் பண்ணுறீங்க? நீங்கள் வான் பண்ணியிருக்கீங்களா அவரை? நான் இப்போ இங்கே பிரச்சனையே என்ன தெரியுமா, இங்கே வந்து ஒரு கொள்ளைக்காரனை நம்ம பிடிச்சி தரோம்னு வச்சுங்க, ஊரில் 1000 பேர் கொள்ளடிக்கிறான்னு ஏன் இவனை பிடிச்சன்றாங்க? எனக்கு புரியல. அப்ப நீ இப்ப அவன் கொள்ளைக்காரன் இல்லைன்றியா, இல்ல அவனை பிடிச்சாதான் இவனை பிடிக்கணும்னு சொல்றியா? இந்த மாதிரி இருக்காங்க. நம்ம போய் இப்ப யாரை பத்தி பேசினாலும் நீங்க இவரை பத்தி மட்டும் தான் பேசுறீங்க, அவரை பத்தி பேச உங்களுக்கு தைரியம் இருக்கா? டேய், என் கண்ணுக்கு முன்னாடி இவன் தானே இருக்கான், ஏன்டா அப்படி பண்றீங்க? கரெக்டு தானே? எல்லாரும் அடிக்கிறதானா என் வேலை? கண்ணுக்கு முன்னாடி அவன் தப்பு பண்றான் தெரியுது, நான் கேட்கறேன். கேட்காம முட்டிங்கனால பாத்தீங்கன்னா ஜோமைகள் கேட்க மாட்டாரு. அதுக்கும் டேய், நீங்க பேசுறதுக்காக நான் வாழ முடியாதுடா, நான் எனக்காக தான் வாழ முடியும். ஆனா டிடிஎஃப்ன்றது 2K கிட்ஸ் பொறுத்த வரைக்கும் மத்தியில பெருசா இருக்கு. அவ்வளவு இன்னொரு 4 வருஷத்துல மாறிடும். பேசுவீங்களான்னு கேட்குற வாய்ப்பு கிடைச்சதுன்னா கூப்பிட்டு வச்சு, தம்பி தப்பு தம்பி. இல்லைங்க, அந்த பையனுக்கே புத்தி சொல்ற ஆட்கள் இருக்கும், கண்டிப்பா வீட்டில் இருக்கும். அவங்க அம்மா அப்பாவுக்கும் கண்டிப்பா தெரியும், சொல்லியிருப்பாங்க. ஆனா உங்களோட பார்வையில இல்லை, தம்பி தாளாவே தெரிஞ்சிருவான். பப்ஜி மதன் அளவுக்குலாம் போக வேணாம். ஏன்னா பப்ஜி மதத்துக்கே குரல் கொடுத்தது தானே தம்பி. ஒரு வீடியோ போட்டு எல்லாத்தையும் ஆர்டிஸ்ட் மாதிரி உள்ள வச்சிருக்கீங்க. எல்லாமே வச்சிருக்கு பிரதர். நம்ம எல்லாத்தையும் பார்க்குறோம் பிரதர். நமக்கு ஒரு கோவம் இருக்கும், ஒரு நல்லவனுக்கு ஒரு கோவம் இருக்கும். நான் நல்லவனாகவே இருக்கேன்டா, நீங்கள் ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு ஒரு கோவம் இருக்கும். கரெக்டா? கெட்டவனுக்குலாம் அந்த படிக்கட்டு கிடச்சிச்சு இல்லை, நல்லவன் வந்து நாளைக்கு நல்லவனாக இருக்கவே மாட்டான், இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுவான். இல்லை, ஒருத்தன் நல்லவனாக இருந்து நல்லா இருக்கிறான் அப்படின்னு நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேங்க. அவ்வளவுதான். ஜோ, நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கேட்ட எல்லா கேள்விகளுக்கும் வெளிப்படையாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ், ரொம்ப நன்றி.